ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம தொடர் வகைகள் பார்க்கலாம். 2022லேருந்து 2024 வரைக்கும் வந்த கொஷின் பேப்பரோட தொடர் வகைகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். தொடர் வகைகளில் பார்த்திங்கன்னா செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை சொல்லிட்டு 4 வினைகள் இருக்குது. இதில் 122 கேள்விகள் இருக்குது. இந்த 62 கேள்விகளையும் நம்ம லைனாக 1 by 1 பார்க்கலாம். முதல்ல கடிதம் கவிதாவால் எழுதப்பட்டது. இது பட்டதுன்றது முடிஞ்சதுனால செயற்பாட்டு வினை தான். பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படின்றது தான் சரியான விடை. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு, அவன் திருந்தினான் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். செயற்பாட்டு வினையை கண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ, பத்திரம் பதிவு செய்யப்பட்டது சரியான ஆன்சர். தன்வினை தொடரை கண்டறிக. ஆன்சர் டி, பதவியை விட்டு நீங்கினான் என்றது தான் தன்வினை தொடரை சரியானது. கவிதா பாடம் படித்தாள், இது தன்வினை தான் சரியான ஆன்சர். எவ்வகை வாக்கியம் என்று கண்டறி தன்வினை தொடரை கண்டறிக. அகமது நேற்று வந்தான், இதுதான் சரியான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. கவிதா உரை படித்தாள், இது ஆப்ஷன் ஏ தான், செய்வினை தான் சரி. ஏன்னா உரை படித்தால் சொல்கிறோம், இதை நம்ம உரை கவிதாவால் படிக்கப்பட்டதுன்னு சொல்லி மாற்ற முடியும். ஸோ அதனால் செய்வினை தான் சரியான ஆன்சர். பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. அப்துல் நேற்று வித்தான் அப்படின்ட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ இது பிறவினை வாக்கியம்தான். பூக்களை பறிக்காதீர், பூக்களை பறிக்காத அப்படின்னு மிரட்டுற மாதிரி நம்ம சொல்கிறோம்னா அது கட்டளை தொடர். எவ்வளோ உயரம் மரம் அப்படின்னு சொல்கிறோம்னோ உணர்ச்சிகரமாக நம்ம சொல்கிறோம்ல, அதனால அது உணர்ச்சி தொடர். அவன் திருந்தினான், அவன் தான் திருந்திட்டான், வேறு யாரும் அவனை திருத்தலை. ஸோ ஒரு தன்வினை தொடர் தான் வரும். சட்டி உடைந்து போயிற்று பட்டது அப்படிலாம் வந்தாலே செயற்பாட்டு வினை தான். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான வாக்கியத்துக்கு எதிர்க்க இருக்க வாக்கியங்களை வச்சு கண்டுபிடிக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு பாட்டு மழையில் நனையவில்லைன்னு இருக்குது. மழையில் நனையவில்லை அப்படின்றது எதிர்மறையாக இருக்குது. ஸோ அது வினா தொடர் கிடையாது. அப்துல் நேற்று வருவித்தான்றது பிறவினை, ஸோ அதுவும் கிடையாது. உள்ளே பேசி கொண்டிருப்பார்கள் யார் அப்படின்னா அதுவும் கிடையாது. குமரன் மலையில் நனைந்தான் அப்படின்றது உடற்பாட்டு வினை தொடர், அதுதான் சரியாக இருக்குது. பாடினால் கண்ணகி, அதாவது வினை முடிஞ்சதுக்கு அடுத்தது பேர் வந்திருக்கு, அப்போ வினை முற்ற தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்வினை தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கைல்வெளி பாடி மகிழ்ந்தாள். ஓகே, பாடி மகிழ்ந்தாள், அதாவது 2 ஆக்ஷன் இருக்குது. ஸோ 2 வினைகள் இருக்குது, அதனால் இது செய்வினை. பிறவினை தொடரை தேர்ந்தெடுக்க. திருந்த செய்தான், அதாவது இவன் தான் அவனை திருந்த வச்சான். ஸோ இவன் தான் அவனை திருந்த வச்சேன்றதுனால இவன் தான் அவனுக்காக பண்ணான். ஸோ 2 பேர் வராங்க. ஸோ பிறவினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படின்னு முடிச்சிருக்கு. ஸோ பிறவினை தொடர். கவிதா கலாமாவால் படிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுங்க. படிக்கப்பட்டது போயிட்டு அந்த மாதிரி வந்தாலும் என்னது செயற்பாட்டு வினை தொடர் அப்படின்னு அர்த்தம். எவ்வகை வாக்கியம் கண்டறி. கவிதா உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயற்பாட்டு வினை தொடர். கரெக்டு, எடுத்தோடனே கரெக்டாக வந்துடுச்சு. ஆல்ரெடி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா செய்வினையில் மாற்றி படித்து காட்டினேன். இப்போ திரும்பி அதே மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா. கான்செப்டை புரிஞ்சுட்டா உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். திருப்பி பாருங்கள், பூக்களை பறிக்காது இப்போ கட்டளை தொடர் வந்திருக்கு திருப்பி. பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்துல் நேற்று வருவித்தான், அதுதான் சரியான ஒரு விஷயம். தன்வினை தொடரை கண்டறிக. வள்ளி மாலை தொடுத்தாள், அதுதான் சரி. மாலைன்றது ஒரு பொருள், ஆக்ஷன், அதாவது வினை வரல. ஸோ தன்வினை தான் அது, புரியுதுங்களா? செயற்பாட்டு வினை தொடர் அப்படின்றது பாட்டு அவளால் பாடப்பட்டது. ஓகேவாங்களா? அதுதான் கரெக்டு. இப்போ நிறைய பேர் டவுட் கேட்டிங்கன்னா
தன்வினைக்கும் செய்வினைக்கும் தான் நிறைய டவுட்டு வரும். ஸோ நீங்கள் அதில் வினை வந்து எத்தனை வாட்டி வந்திருக்கு, அது யார் பண்ணுறா, அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் தன்வினை செய்வினையை வந்து நீங்கள் சொல்ல முடியும். அப்பா சொன்னார், அது வந்து தன்வினையாக இருக்குமோ செய்வினையாக இருக்குமோ அப்படின்லாம் கேட்க முடியாது. செய்வினை தான் இதுக்கான ஆன்சர். நீங்கள் சில டைம் கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா ஆப்ஷன்லேயே தன்வினை விட்டுட்டு செய்வினை கேட்பாங்க, இல்லை செய்வினை விட்டுட்டு தன்வினை கேட்பாங்க. கன்ஃபியூஸ்டாக கொஷின் கேட்டாங்கன்னா அப்படி தான் அவங்க கேட்பாங்க. நீங்கள் அதிலே ஈஸியாக முடிச்சுக்கலாம். திருப்பி பாருங்கள், திருப்பி அதே கொஷின் வந்திருக்கு. நண்பா படி அப்படின்றது வந்து ஒரு விழித்தொடர். நண்பா படி அப்படி ஒரு சில விழித்தொடர் தான் இருக்குது. அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரிப்பீட் ஆகும்போது உங்களால் எழுத முடியும். பள்ளி புத்தகங்கள் வருவித்தார் பிறவினை, இது ஏற்கனவே ஒரு தடவை கேட்டது, திருப்பி அது ரிப்பீட்டட் ஆகுது. தந்தையும் மகளும் நன்றாக படிக்க வைத்தார், இது வந்து அப்பா வந்து மகளுக்கு பண்ணுறாங்க, அதாவது 2 பேர் வராங்க. ஸோ இது வந்து பிறவினை. உள்ளே எவ்வகை வாக்கியம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்கள், பியில் பாருங்கள், பூக்களை பிடிக்காதீர் கட்டளை தொடர். அண்ணா நாளை வருவான் செய்தி தொடர். எவ்வளோ உயரம் மரம் உணர்ச்சி தொடர். கோதை தேர்வில் வெற்றி பெற்றால் செய்தி தொடர். ஓவியம் வேலனால் வரையப்பட்டது செய்யப்பட்ட வினைத்தொடர். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. ஓகே, வருவித்தார் முடிஞ்சிருக்கு. இப்போ பிறவினை வாக்கியம். படிக்கப்பட்டது அப்படின்ட்டு செய்யப்பாட்டு வினை வாக்கியம் வினைத்தொடர். திருப்பி திருப்பி அதே தான் ரிப்பீட் ஆகுது. பிவிக்கில் நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா நல்லா எழுதிடலாம். தன்வினை வாக்கியம் அவன் திருந்தினான், அதுதான் எடுத்தோன்னே ஆன்சர் கரெக்டாக ஆகிடுச்சு. எதுக்கும் ஆன்சர் கரெக்டாக ஆகிடுச்சுனாலும் திருப்பி பிவைக்கு, அதாவது ஆப்ஷன் மற்ற ஆப்ஷனில் ஆன்சர் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக டிக் போட்டுக்கோங்க. எக்ஸாம் ஹாலில் கோவலன் கொலை உண்டான், இது வந்து செய்யப்பாட்டு வினை வாக்கியம், முக்கியமான ஒன்று. செய்யப்பாட்டு வினை தேர்ந்தெடுங்கன்னா கோவலனால் வெண்டுண்டான் அப்படின்றது வந்து செய்யப்பாட்டு வினையை மாற்றிருக்காங்க. ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அதுதான் முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் போட முடியும் என்னால். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.